இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த நாளை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சகோதர சகோதரி, இன்று தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்தினுடைய தொழுகை கூடத்தில் ஆண்டவர் எசையாவுடைய சுருளோடு எடுத்து வாசிக்கின்றார். அவர் எதற்காக வந்தார்? அவர் யாரால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றார்? அவருடைய எதிர்காலம் எப்படி நிகழப் போகிறது என்பதை தெளிவாக ரத்தின சுருக்கமாக கூறப்படுகின்றது. ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்த புகழ்பெற்ற ராபர்ட் மொஃபட் என்ற மறை போதகர் எப்போதெல்லாம் தன்னுடைய ஊருக்கு செல்வாரோ அங்கெல்லாம் அப்போதெல்லாம் அவர் மறையுரையாற்றுவதும் மக்களுக்கு மறைப்பணியை பற்றி போதிப்பதுமாய் இருந்தார். ஏனென்றால் அவர் ஆப்பிரிக்க நாட்டுக்கு சென்று மறை போதகராக பணியாற்றியவர். இவருடைய போதனையை கேட்டு எத்தனையோ இளைஞர்கள் இவரை பின்பற்றி மறை போதகராக அல்லது மறைப்பணிக்காக உதவி செய்யக்கூடிய உபகாரிகளாக எத்தனையோ நபர்களை ராபர்ட் அவர்கள் மாற்றிருக்கின்றார். ஒரு முறை விடுமுறைக்கு சென்ற போது ஒரு பகுதியில் ஆலயத்தில் போதிப்பதற்காக மறையுரையாற்றுவதற்காக செல்கிறார். சென்றவருக்கு அதிர்ச்சி. அங்கு ஒரு சில முதியோர்கள், ஒரே ஒரு பையன் மட்டும் அங்கு இருந்தானாம். இவருக்கு இந்த முதியோர்களுக்கும் ஒரு பையனுக்காக மறையுரை ஆற்றுவதா? இதனால் என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்ததாம். இருந்த போதிலும் அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு, யாராக இருந்தால் என்ன, எத்தனை பேர் இருந்தால் என்ன, நான் மறையுரை ஆற்றுவேன் என்று அந்த ஒரு சில முதியோருக்கும் அந்த ஒரே பையன் ஆலயத்தில் இருந்தவனுக்கும் மறையுரை ஆற்றினாராம். மறை போதகத்தை பற்றி, நற்செய்தியை பற்றி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இவருடைய மறையுரையால் ஈர்க்கப்பட்ட அந்த ஒரு நபர் இவரை பின்பற்றினார். அது மட்டுமல்ல, உலகத்துல புகழ்பெற்ற மறை போதகராக மாறினார் என்றால் அது மிகையாகாது. அவர்தான் உலக புகழ்பெற்ற மறை போதகராக மாறிய டேவிட் லிவிங்ஸ்டன். பிரியமான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் பேர் தான் அல்லது நான் பேசுவது எத்தனை பேருக்கு மாற்றத்தை, தாக்கத்தை உருவாக்கப் போகிறது என்றெல்லாம் தாண்டி கடமையை செய், பிரதிபலன் எதிர்பாராதே. அந்த நற்செய்தியை யார் கேட்டாலும் ஆண்டவர் தொடக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்வை அர்ப்பணிப்பார்கள் என்றால் அது டேவிட் லிவிங்ஸ்டன் வழியாக நடந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும், இந்த நற்செய்தியை எடுத்துரைக்க வேண்டும். இந்த நாளில் ஆண்டவர் எதற்காக வந்தார்? ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவராய், ஒடுக்கப்பட்டவருக்காய், நோய் நொடியோடு இருப்பவருக்காய், அடிமையில் வாழக்கூடிய நபருக்கு விடுதலை தரக்கூடிய நபராய் இதோ ஆண்டவர் இந்த நாளில் காட்சி கொடுக்கின்றார். அது இன்றே நிறைவேறிவிட்டது, என் வழியாக இது நிச்சயமாக நடக்கும் என்று அந்த நாசரேத்து மக்களுக்கு எடுத்து கூறுகிறார். நம்முடைய யோசேப்பினுடைய மகன்தானே என்றெல்லாம் கூட அவர்கள் பேசுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளில் நல்லது செய்யக்கூடிய நபர்களை, குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள், தெருவில் இருப்பவர்கள், ஊரில் இருப்பவர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை என்றால் அது மிகையாகாது. அருமையான இனிமையான நாளில் நாம் நல்லது நினைப்போம், நல்லது செய்வோம். ஆண்டவரை போல ஒரு விடுதலை தரக்கூடிய சமூகத்தை நாம் உருவாக்குவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று என்னுடைய சொந்தக்காரர் பிள்ளைக்கு காலண்டர் கொடுத்தேன்.
அந்த காலண்டரை எடுத்த உடனே ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம் இதைத்தான் வாசிக்கின்றார்களே தவிர அதில் போடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நல்ல செய்தியை, மருத்துவ குணத்தை அல்லது மற்றதை ஒருபோதும் வாசிப்பதில்லை. நாமும் இந்த நாளில் அந்த விடுதலை தரக்கூடிய அந்த தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் அந்த விடுதலை சிந்தனையை, அந்த எதிர்நோக்கை, அந்த உழைப்பை, அந்த தன்னம்பிக்கையை, இன்னும் இன்னும் அதிகமான அந்த இறை அன்பும் பிறர் அன்போடு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி நாம் இணைந்து செபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று வியாழக்கிழமை இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் போக்குவரத்தையும், இதோ இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் உடைய பாதத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய அந்த அருள் மொழிக்காக நாங்கள் என்றும் தயாராக இருக்கவும், நாங்கள் பெற்ற அந்த அருள் மொழியை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தை நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.